என் பேர் ராஜேந்திரன் சார். ராஜேந்திரன், எத்தனை வயசாகுது? சரிங்களா, 65 வயசு ஆகுது சார். என்ன பண்றீங்க அங்க? குப்பை போய்க்கிறேன் சார். ஓட்ட முடியாதுங்க, ஆபரேஷன் பண்ணது. கால் ஏதாவது நடக்குறீங்களா? நடக்க முடியாது. சும்மா அப்படியே தட்டு வண்டி சொந்த வண்டி தான் அப்படியே இழுத்துக்கிட்டே குப்பை போய் பசி ஆத்துங்களா. கல்யாணம் ஆலையா உங்களுக்கு? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பிள்ளைங்களா? 2 பிள்ளைங்க இருக்கு. ஏன் உங்களை பார்க்க மாட்டாங்க? பார்க்க மாட்டேன். அவங்க பிள்ளை பார்க்க தெரியாது. சைக்கிள் ரிப்பேர் கடை வச்சிருந்தேன் கொரோனா சேர்த்துக்கு. மிலிட்டரி பெட்டியில வச்சிருந்தேன் ஜாமான். ஒரு 10,000 ரூபாய் ஜாமானோட பெட்டி 5000 ரூபாய். அது திட்டம் போட்டு நைட்டோட நைட்டு தூக்கிட்டு பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்களா? இல்ல ஜாமான் வாங்கி போட்டா வேலை ஓடுமா? நீங்க இப்ப வந்து உழைக்கிறதுக்கு வேற வழி இல்லாம வந்து குப்பை பொறுக்கிட்டு இருக்கீங்க. இதுல அதனால இப்ப நீங்க சைக்கிள் கடை வச்சிருந்து இந்த மாதிரி நடத்திட்டு இருந்து காணா போயிட்டனால பொருள் பாதி ஜாமான் மட்டும் இருக்கு, பாதி ஜாமான் இல்ல. சரி, இப்ப நான் கொஞ்சம் பணம் கொடுத்தா உங்களுக்கு நான் பணம் கொடுத்தா இப்ப நீங்க கரெக்டா அதை பாப்பீங்களா? சரி, நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. நான் வண்டியில போனேன். நீங்க அந்த குப்பையில உட்காந்து பொருட்களை பார்த்து எனக்கு மனசு கேட்கல. போய் இப்படி குப்பையில உட்காந்து எடுத்து எனக்கு அதை பாக்குறப்ப மனசு எனக்கு எனக்கு கஷ்டமா இருந்தது. என்னடா ஒரு மனுஷன் இப்படி அவ்வளவு இதா இருக்கு, அந்த இடத்துல அவ்வளவு அசிங்கமா இருக்கு, அவளை போய் உட்காந்து அவர் பண்றாரு, இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னா இன்னும் ஒரு மகமா நினைச்சுக்கோங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரிய வேணாம், நான் யாருன்னு உங்களுக்கு தெரிய வேணாம். பார்த்தா நீங்க கஷ்டப்பட்டீங்க, உங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறேன், உதவிட்டு போறேன். சரியா? அது வந்து நீங்க ஒரு தர்மமாவோ எதாவே எடுத்துக்க வேணாம். இதுல பணம் இருக்கு, சரியா? ஒரு மகமா நினைச்சுக்கோங்க. குப்பை பொருள் கூட நீங்க நல்லபடியா அந்த டூல்ஸை வாங்கி அதான் நீங்க பொழைக்கணுங்கிறக்காக செய்யறேன். சரியா? என் நம்பர் இருக்கு பாருங்க, என்னோட நம்பரு. யார்கிட்டயா போன் வாங்கிட்டு ஒரு போன் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து நேரம் வந்து பாத்துறேன். சரியா? நீங்க கோலாச்சத்துல அங்கதானே கடை போட்டுருக்கீங்க. ஒரு நேரம் சாப்பிடுவேன். காலையில 2 போண்டா ஒரு டீ குடிப்பேன். மத்தியானம் ஒரு குஸ்கா சாப்பிடுவேன். நைட்டு இட்லி ஒரு 5 இட்லி சாப்பிடுவேன். அவ்வளவுதான். கஷ்டப்பட்டு 2 இயர்லாம் பஞ்சர் விட்டுருவேன் சார். அதான் ஜாமான் வச்சிருந்தேன் சார். கவலைப்படாங்க. அதான் இப்போ உங்களுக்கு வாழ்க்கை கிடைச்ச மாதிரி நினைச்சுக்கோங்க. 500 600 பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. யாருமே வந்து எனக்கு ஒரு உதவி செய்யல. உதவி செய்யறதுல நல்லா இருப்பீங்கம்மா, தெய்வமே. வியாபாரத்துக்கு போறப்ப புது கைலி சட்டை இருக்கு. சரியா? ரோட்ல போயிட்டு இருந்தேன் சர்வசாதாரணமா. ரோட்ல அந்த இடத்துல நிச்சயம் முடியல, அவ்வளவு அசிங்கமா இருக்கு, அவ்வளவு குப்பைகள் இருக்கு. அதுல வந்து பக்கத்துல வந்து விசாரிச்சா என்ன சொல்றாரு, நான் வந்து கடை வச்சிருந்தேன், சைக்கிள் கடை வச்சிருந்தேன், ஜாமான்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க, எனக்கு வழி இல்லாம நான் இப்படி செஞ்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி பாக்குறவங்க தயவு செய்து இந்த மாதிரி மனிதர்களை பார்த்து அவங்க உதவி பண்ணுங்க. வாழ்க்கை கொடுக்குற மாதிரி அப்ப எனக்கு உட்காந்து பொறுப்பு கொடுத்துருங்க. பெரிய வார்த்தை பேச நல்லா இருந்தா போதும். சரியா? அண்ணா வெயில எனக்கு வேணாம், நீங்க குடிங்க ஜூஸ். இந்த ஜூஸ் தான் இருந்தது, குடிங்க. எல்லா வேலையும் பாத்துருங்க, எனக்கு போன் பண்ணுங்க. சரியா?